தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என் பேர் சஞ்சய். பார்த்தீங்கன்னா நொய்யல் வந்து ஆம்புலன்ஸ் கரூர் புன்னஞ்சத்திரம்லாம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 மணிக்கு இங்கே வந்துட்டோம். ஆம்புலன்ஸோடு வரல, ஆம்புலன்ஸோடு வராது தான் ஐடியா. கொஞ்சம் அவுட்டரில் தான் இருந்தோம். அப்போ பார்த்தா இந்த இடத்துல ஒரு 3 மணிக்கு வந்ததுலேருந்து கும்பல் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. அது இந்த கும்பலுக்குள்ளே நடந்து போய்க்கலாம் வந்துக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த டைமிங்கில் தண்ணி எல்லாமே கரெக்டாக சப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் ஆக ஆக எல்லாருமே லைவ் பார்த்துட்டு தான் வராங்க. மொபைல்லேயே லைவ் பார்த்துட்டு தான் இங்கே தான் நிற்கிறாங்க. தளபதி அங்கே வந்துட்டாரு இங்கே வந்துட்டாருன்னு பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30லேருந்து 6:50 டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெரிசல் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை ரிசீவ் பண்ணிட்டு வண்டிக்கு பின்னாடியே குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் இங்கே வராங்க. ஏற்கனவே இந்த கும்பலே இதை தாக்கு பிடிக்க முடியல, இந்த இடத்துனால இதை தாக்கு பிடிக்க முடியல. அங்கிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கிருந்து கிளம்பி. அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஒரே டைம்ல இங்க இருக்கவங்களே இடையில வச்சு நசுக்கிறாங்க. பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வந்து அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவருக்கு பின்னாடி வரவங்க அவர் இந்த இடத்துல பேசுறதை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. வச்சு இடையில வந்து இருக்கவங்களை ரொம்ப நசுக்கிட்டாங்க. நெரிசல் வரும்போது ஆம்புலன்ஸ் வந்தது, அத வந்து தடுத்த 2 பேருக்கு கைகலப்பாச்சு. அதுக்கப்புறம் தான் கூட்ட நெரிசலே ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சு, 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. கேஸ் ரிசீவ் பண்றதுக்காக தான் வந்துச்சு. பாத்தீங்கன்னா அங்கிருந்தே அவங்க மூலியமா அவங்க ஏற்பாடுலேயே 2 ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அந்த 2 ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் தான் உள்ள வந்துச்சு. ஏவிபி நாமக்கல் ஏவிபி ஆம்புலன்ஸ், அடுத்து இங்க பாண்டியன் ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸ் ரிசீவ் பண்றதுக்காக தான் வந்துச்சு. கேஸ் ரிசீவ் பண்ணிட்டு பின்னாடி ஒரு வழி இருக்கு, அந்த வெளியில போயிட்டாங்க. சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்து நாங்களும் எல்லாத்தையும் வெளியில தட்டுட்டோம். தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அந்த வண்டி வந்து நீங்களே அந்த நியூஸ்லயே பார்த்திருப்பீங்க. நாமக்கல்ல இருந்தே வண்டி பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு, அவருக்கு பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு. உண்மைதான். எப்படின்னா கூட்ட நெரிசல் ஏற்படுது, அதுக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது. இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, ஒரு சில இடத்துல இப்படி மயங்கி கிடக்குறாங்கன்றதே தெரியாது. அவர் அவ்வளோ ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க பார்க்கணுன்ற எண்ணத்துல பாக்குறாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஆம்புலன்ஸை தடுத்து நிப்பாட்டுறாங்க, சாவியை பிடுங்கிட்டாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து தாக்கியிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆம்புலன்ஸ் சாவியை பிடுங்கிட்டாங்க. அப்ப நாங்க சொல்றோம், சார் இங்க பேஷண்ட் இருக்காங்க, ரிசீவ் பண்ணதா போறேன்னு. அப்ப நீங்க யார் புடுங்கினது, சாவியை பிடுங்கி கொடுத்து வண்டியை தட்டி விட்டாங்க. அதுக்கு பின்னாடி வர வண்டி டிரைவரை அடிச்சிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா எங்க வண்டி கண்ணாடி, ஒரு வண்டியில கண்ணாடி உடைச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா அங்க போறப்ப எல்லாத்தையும் வெளியில தாட்டி விடுறாங்க. இதுக்கு மேல உள்ள இவ்வளவு பெரிய பாதிப்பு நடக்கிறது தெரிஞ்சுதான் போலீஸ் எல்லாத்தையும் வெளியே ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா தான் நடக்கிறது. ஆமா ஆமா, ரொம்ப ஆமா, ஏன்னா இது ரொம்ப கடைசியில நடக்குது. அங்க இருக்கவங்களை ஓரளவுக்கு கடைசியில இருக்கவங்களை வெளியேற்றிட்டா இந்த கும்பல் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயின்றது அவங்களோட எண்ணம் இருக்கும். அப்படி ஏத்த முடியல அப்படின்னாலும் இந்த கும்பலை அவங்க கொஞ்சம் கூட வெளியே அப்புறப்படுத்திருக்க முடியாது. இன்னும் பாதிப்பு அதிகமாக தான் இருந்திருக்கும். அவ்வளோ துரிதமா செயல்பட்டு இங்க இருக்க எல்லா சந்து வழியாவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வெளியே அனுப்புனாங்க. அதுவும் மேல அவங்க ஏகப்பட்ட குழந்தைங்க பெண்களை எல்லாம் மாடி மேல ஏற்றி விட்டாங்க. இங்க இருக்க எல்லா தகர சீட்டும் நீங்க பார்க்கலாம், எல்லாமே உடஞ்சிருக்கும். அதான் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா தகர சீட்டு எல்லாமே உடஞ்சிருக்கும். இந்த சைட்லயும் எல்லாமே பாருங்க, இந்த மரம் அந்த சைடு எல்லாமே சேதம் தான். உயிர் பொழைச்சா போதுன்ற அளவுக்கு எல்லாருமே மேல ஏறினாங்க, ஆனா முடியல. அந்த கடைசியில பார்த்தோம்னா கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த சட்டர்ல எல்லாம் ஏறி நின்று இருந்தாங்க. அதில் இருந்ததெல்லாம் தவறி விழுந்ததெல்லாம் கூட்ட நெரிசல்ல இதாயிடுச்சுங்கண்ணா. விஜய் அங்கே வந்து கொஞ்சமா முன்னாடி வந்து அவர் முகத்தை பார்த்துருந்தா கலைஞ்சிருப்பாங்க. முகத்தை பார்க்காத இங்கே வந்து போலீஸோட தடங்கள். இப்போ இங்கே வந்து மறுபடியும் அவர் ஏறுற போது அவர் பார்க்கணுங்கிற ஆவல்லையே பொதுமக்கள் இதாகி கூட்ட நெரிசலில் சிக்கி இதாயிடுச்சு. குழந்தைய தான் நிறைய பேர் இதாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 39 பேர் இப்போ வரைக்கும் வந்திருக்குங்க. தகர செட்லேருந்து விழுந்தாங்க, அந்த மேல இருந்து விழுந்தாங்க, இங்கிட்டு டிச்சுக்குள்ளார விழுந்து நிறைய பேர் இதாயிட்டாங்க. அப்புறம் குழந்தைகளை வச்சிருந்தவங்களால இந்த கூட்டத்தில் இங்கிட்ட அங்கிட்ட அந்த தள்ளு முள்ளிலே இறந்துருக்காங்க, மூச்சு திணறல்ல. இருக்கு எல்லாமே. நேற்று விஜய் நடந்த என்ன துக்கம், ரொம்ப மனசு துயரமா இருக்குது. நினைக்கும் போது ரொம்ப நெஞ்சு வேதனையா இருக்குது. இப்படி ஒரு துயர் சம்பவம் கரூருக்கு இது வரைக்கும் நடந்ததில்லை. நினைக்கும் போது நெஞ்சு ரொம்ப கனத்தமாக இருக்குது. நேற்று ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு வந்திருந்தோம். அப்போ வந்துட்டு பார்த்துட்டு க்ரௌடு அதிகமாக பார்த்துட்டு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா க்ரௌடு அப்போவே ரொம்ப அதிகம். காலையிலேருந்தே எல்லா டிவிக்கு ரசிகர்கள் எல்லாம் வண்டியில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க.
சரி என்னதான் இருக்குன்ட்டு போய் பார்க்கலான்ட்டு தான் நாங்களும் ஒரு ஆசைக்கு வந்தோம். கழகத்தைன்னு இல்லை, விஜய்னு ஒரு ரசிகருக்காக பார்க்கலான்ட்டு வந்திருந்தோம். நேற்று அவ்வளோ க்ரௌடை பார்த்துட்டு நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். க்ரௌடை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்களே தவிர்த்துட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு நடந்ததுங்களும் அந்த சின்ன குழந்தைங்களாம் இறந்தது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அது பேரண்ட்ஸே பார்த்து தவிர்த்துருந்தா கூட இவ்வளோ துயர இழப்பு நடந்திருக்காது. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இந்த சம்பவ நிகழ்வில் எந்த ஒரு அரசியல் இதுலேயும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் கரூர் மக்களோட சார்பாகவும் எங்களோட வேதனையை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பகுதி தான் சாயந்தரம் அவர் உள்ள வர்றப்பே சரியான க்ரௌடு. அது இவ்வளோ பெரிய இடத்த வந்து குறுகலான இடத்த கொடுத்தது மிகப்பெரிய தப்புங்க. ஏன்னா ஒரு 10,000 பேர் திருச்சியில் பார்த்துருக்காங்க, திருவாரூரில் பார்த்துருக்காங்க, நாகப்பட்டினத்தில் பார்த்துருக்காங்க, நாமக்கல்லையும் பார்த்துருக்குறாங்க. இந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்த மாவட்ட நிர்வாகம் வந்து மிகப்பெரிய தப்புங்க. ஏன்னா இவ்வளோ எல்லா மாவட்டத்திலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குறுகலான இடத்த கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா ஒரு மூச்சு இங்கிட்டும் நவர முடியல, இங்கிட்டும் நவர முடியல. அவர் கேரவர் உள்ள வந்துட்டா இங்கே ஒரு பஸ் நின்றுட்டாவே, சாதாரண ஒரு 5 டூவீலர் நின்றுட்டாவே இங்கே நிற்க இடம் இல்லைங்க. அவ்வளோ பெரிய வண்டி வருது. அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்த நிர்வாகம் அங்கேயே பேசி அப்படியே இவ்வளோ தூரம் அங்கே இருக்கிற க்ரௌடை கலைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருந்துருக்கலாம். அங்கேயே பேசியிருக்கலாம். சத்திய மிஸ்கிட்டே பேசி, ரோடு அகலமான ரோடு தான், அவ்வளோ தூரம் நின்றுட்டாரு, வந்துட்டாரு. அங்கேயே பேசிட்டு போயிருந்தா கூட இவ்வளோ துயரமான சம்பவம் நடந்திருக்காது. இந்த இடத்த ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியாவும். ஆமாங்க, நைட்டு நான் இங்கேருந்து ஒரு 2 பேர்த்த இது பண்ணி தான் கூட்டிகிட்டு போனேன். ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டோம். ஏன்னா நவர முடியல, ஆம்புலன்ஸ் வேற வந்துருச்சு. அவர் இங்கிட்டும் நவர முடியல, இங்கிட்டும் நவர முடியல. அவரே பேசிட்டு இருக்கப்ப தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு. ஏன்னா காலையிலேருந்து நின்றுட்டு இருக்காங்க, அவரை பார்க்கணும், க்ரௌடு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப தகுந்த இடத்த கொடுத்துருந்துருக்கலாமோன்னு என்னோட கருத்துங்க.